ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே. உங்கள் நலன்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த ராசி நேமுக்கு நேராக நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே, மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க. புதன் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. மேலும் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக நமது மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. இளைஞர்கள் படிப்புல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கல்வி சிறப்பான சூழல் இருக்கிறதுனால கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. எனவே மாணவர்களுக்கு யோகமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற வயசுல இருந்தா உங்க குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே. செலவுகள் ஏற்படாமல் இருக்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளணுமோ அந்த அலர்ட்டால நீங்க எல்லா விதமான செலவுகள் சம்பந்தமான விஷயங்களையும் கண்ட்ரோலா இருக்கிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமைப்பெறுங்க. ஆனாலும் இந்த தினம் காலை 10:47 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குதுங்க. எனவே முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னா அது காலை நேரத்திலேயே முடிச்சிடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க. சந்திராஷ்டமம் காலையில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நீங்க முக்கியமான 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் இல்லைங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் காலை 10:30 மணிக்குள்ள எடுத்துருங்க. அதுக்கப்புறமா எடுக்க வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சொல்றேன். முதலாவது விஷயமாக நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. இந்த தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும். உங்களுடைய பணத்தை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க. 1000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா மாற்றி தரேங்க 10 வருஷத்துல அப்படின்ற மாதிரி சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. எந்த விதமான பணத்தையும் யாரும் நம்பி கொடுக்காதீங்க. இன்னைக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த தினம் செலவுகளை முடிந்த அளவுக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பேராசை நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நபர்களை சந்திப்பீங்க. எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். உங்க பணத்தை மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிற பணத்தை முதல்ல பத்திரப்படுத்துங்க நண்பர்களே. 2வதாக பயத்தை மனசுல வச்சுக்க கூடாதுங்க. சில விஷயங்கள் நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு அதுல நேரத்தை செலவிடுறதும் மனசுல கலக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. இந்த தினம் வழக்கமான வேலைகள் எப்பவும் போல செய்யுங்க. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையும் நண்பர்களே. 3வதாக பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாம பேசவே கூடாது. இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிறது நல்லது. மற்றவங்க உங்க வாயை கிண்டினாலும் கோவப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கலாம். மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பேசுறாங்கிறத மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் வருங்க. அந்த டைம்ல பேசுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன கத்தினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல கூட உங்க கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா தெரிவிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இல்லைன்னா தெரிவிக்காம இருக்கிறது இன்னும் நல்லது. வார்த்தைகளை ரொம்ப கவனமா வேண்டும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாவே உங்களுக்கு அமையும் நண்பர்களே. 4வதாக நீங்கள் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். கோப கட்டுப்பாடு இன்றைய தினம் உங்களுக்கு
கிடைக்கணும் அப்படின்னா இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் முருகர் பெருமானை வழிபடுங்கள் நண்பர்களே. மேலும் தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களது அலுவலக பணிகளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே இந்த 4 விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. எந்த விதமான புதிய முதலீடுகளும் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் முடிவடையும் காலத்திற்கு பிறகு நீங்கள் அந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நமது மேதன் டுடே ராசிபலன் சேனலோட எல்லோருமே இணைந்திருக்கீங்களா? எல்லோருமே நமது மேதன் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன் டைமில் பெற முடியும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். இரண்டாவதாக நீங்கள் நமது வீடியோவை முன்கூட்டியே பார்த்து நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பிளானை ஏற்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே. அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தால் தான் அது கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. புதியவர்களும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள். லக்கேஸ் கலராக அது அமையும். மேலும் நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாத நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றி மறையலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே டெம்பரரி தான் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே தோன்றினாலும் நீங்கள் கவலைக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு வருத்தங்கள் தோன்றக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக மறைஞ்சிடும். ஸோ சின்ன சின்ன கவலைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கவலைகளை நினைத்து நேரத்தை கடத்த வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். நிர்வாகத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவு எடுக்கிறது போதும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். தேவைப்பட்டால் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்க. உங்க சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். வேகம் தேவையில்லை. பயணங்கள்ல விவேகமா செயல்பட வேண்டியது அவசியம். எனவே பொறுமையாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். நீங்க என்ன முயற்சிகள் செய்தாலும் அதுல கொஞ்சம் லேட்டானா நீங்க அதுக்காக டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. உங்களுக்கான நேரம் காலம் கூடி வரும் பொழுது தானாக அந்த காரியம் நடைபெறுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் அமைதியாக உங்களது வேலைகளை மட்டும் உங்களது பொழுதுபோக்கில் ஈடுபட்டு சந்தோஷத்துடன் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தினம் வழக்கமான வேலைகளை செய்யுங்கள். புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சூப்பரான ஒரு நாளாக அமைங்க. கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையில் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனால் எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் ஏன் லைக் பட்டன் அழுத்துறதுல எனக்கு தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு நமது வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய அன்புனால உங்களுடைய அந்த ஆதரவுனால எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதற்காக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பதிவிடலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் மீன ராசியில் இல்லைங்க நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். எல்லாருமே அவங்களுடைய ராசி பலன்களை அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.